ஓம் கணேசாய நமக. ஓம் விநாயகர் மீடியா. ஓம் கம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 18/8/2026 பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் பகல் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இரவு 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சிம்ம லக்கணம். இருப்பு இன்று 5 நாழிகை 15 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04க்கு. திதி இன்று இரவு 9:06 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 7:47 வரை சுபம், பின்பு சுப்பிரம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. கரணம் இன்று காலை 8:46 வரை கௌளவம், பின்பு இரவு 9:06 வரை தைத்துளம், பின்பு கரசை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 8:50 வரை பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ ஆலவாய் அண்ணல் மாணிக்கம் விற்றருளிய காட்சி, கைலாச காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்த அந்த நன்னாளில் நீங்கள் வெற்றி குமரனை வழிபட்டு அவனுடைய அருளை பெற வேண்டுகிறோங்க. அப்போ செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து வருவது மிக மிக ஒரு சிறப்புங்க. அப்போ வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்லங்க. அவருடைய அருளால் வினைகள் நீங்க பெற்ற அவருடைய அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு அருள் வாக்குங்க. அப்போ அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம்தான் இந்த சஷ்டி தினதுங்க. அப்போ மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி மிகவும் விசேஷமானதுங்க. அப்போ சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருமுங்க. அப்போ முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் தினமும் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது என்றாலும் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது அத்தனை தடைகளும் விலகும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமைகளில் வருவது மிகவும் சிறப்புங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படின்னா கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ முருகப்பெருமான் தாங்க. அப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் சரி, பூமியில் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் சரி, செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா விரைவிலே உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாக நீங்கி விடுங்க. அப்போ வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து 6 நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருகி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சுபிக்ஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ சஷ்டி விரதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அது அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் முருகப்பெருமானுடைய வழிபாடுங்க. அப்போ விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சஷ்டி வழிபாட்டிற்கு இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை நீங்கள் கோவிலுக்கு சென்று முல்லை பூ அல்லது செவ்வரளி பூ மாலை சூட்டி 2 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து வர நல்ல மனவாளனை நீங்கள் மன வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதே போல் திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு
முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை நீங்கள் தொடங்கி அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாமுங்க. அப்போ பிறகு பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டுங்க. முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாமுங்க. அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவல் உணவுகளை படைக்கலாமுங்க. அப்போ இந்த விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் அல்லது வாழைப்பழம் போன்றவற்றை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் தொடரலாம். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா காலையில் பூஜையை முடித்து விட்டு விளக்கை மலையேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு நீங்கள் தாராளமாக செல்லலாமுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா மாலையில் இதே போல் வீட்டிற்கு வந்து பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாமுங்க. வீட்டிலேயே இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லதுங்க. இப்போ வீட்டிலேயே முருகனுடைய பாமாலைகளை எல்லாம் பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட முருகனுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை இதெல்லாம் படிக்கலாம், கேட்கலாமுங்க. மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்யலாமுங்க. குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோயிலையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். முடிந்தவரை பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானதுங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் ஒரு சேர வருவது மிகவும் சிறப்புங்க. அப்போ இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவராக முருகப்பெருமான் இருப்பாருங்க. அப்போ முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் பெற இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் நீங்கள் பெற வேண்டுகிறோங்க. அப்போ இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த நாளில் முருகனை மனமுருங்கி வழிபட்டீங்கன்னா அந்த ஆசை விரைவில் உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடுங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது திருமண தடை உள்ளவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் விரைவில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம்ங்க. உடல்நல கோளாறுகள், குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய கோபம், மன அழுத்தம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடுங்க இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டீங்கன்னா. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் கற்க மிக சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய மிக ஏற்ற நாள், புதிய ஆடை ஆபரணங்களை அணிய மிக நல்ல நாள், தானியம் வாங்க மிக உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 6 மணி முதல் 8:12 மணி வரை, கன்னி லக்கணம் 8:13 மணி முதல் 10:12 மணி வரை, துலாம் லக்கணம் 10:13 மணி முதல் 12:12 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:13 மணி முதல் 2:17 மணி வரை, தனுசு லக்கணம் 2:18 மணி முதல் 4:29 மணி வரை, மகர லக்கணம் 4:30 மணி முதல் 6:35 மணி வரை, கும்ப லக்கணம் 6:36 மணி முதல் 8:26 மணி வரை, மீன லக்கணம் 8:30 மணி முதல் 10:10 மணி வரை, மேஷ லக்கணம் 10:11 மணி முதல் 11:52 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:53 மணி முதல் 1:46 மணி வரை, மிதுன லக்கணம் 1:47 மணி முதல் 3:52 மணி வரை, கடக லக்கணம் 3:53 மணி முதல் 6:03 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. இப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை,
9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹொரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. அப்போ இந்த செவ்வாய் ஹொரை பார்த்தீங்கன்னா மருத்துவம், ரத்தம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பகவான் தாங்க. இப்போ செவ்வாய் ஹொரையில் ஒருவர் நிலம் வாங்குவதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், சகோதரர் பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரிக்கிற விஷயங்கள், உயிர் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் ஆயுத பிரயோகத்தை நீங்கள் துவங்கினீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. அப்போ செவ்வாய் அழிவுக்குரிய கிரகம்ங்க. அப்போ அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ எந்தவித நல்ல காரியங்கள் செய்யவும் உகந்த நேரம் இல்லைங்க இந்த செவ்வாய் ஹொரை. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ, சண்டை சச்சரவுக்குண்டான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஹொரையை பயன்படுத்தலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. அப்போ செவ்வாய்க்கிழமைனாலே ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாள், அற்புதமான ஒரு நாளுங்க. அனுமனுக்கு மிக பிடிச்சமான ஒரு நாளுனா செவ்வாய்க்கிழமை தாங்க. அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெற்றியில் ஆரஞ்சு நிற திலகம் வச்சுக்கோங்க. அதே போல் உடைகள் ஆரஞ்சு நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் அனுமனை வழிபட்டுவாங்க. அர்ஜுனனுடைய தேரில் அமர்ந்து அவருக்கு எப்படி அர்ஜுனனுக்கு வெற்றி வாகையை சூடி கொடுத்தாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கூட இருந்து துணை நின்று உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களில் இருந்தாலும் துன்பங்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியவராகவும், அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள்லேயும் உங்களுக்கு உடனிருந்து உங்களை வெற்றி பெற செய்வாருங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, புதன், சூரியன், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைய போகுதுங்க. மனதில் புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகளும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குருவும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில
வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை, அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளி வட்டாரங்களில் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கால்நடை வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று எல்லாமே அதிகமாக விளையக்கூடும். நீங்கள் சிறப்பாக எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் திட்டமிட்டு முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கலாம். அதில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்றைய நாள் எடுப்பது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றி காண்பீங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய பயணங்களால சில உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதாக நீங்க கடந்து விடுவீங்க. எனவே அதிக பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. இழுபறியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டோட தேவைகளை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலம்லாம் இன்றைய நாள் அமையுதுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்க எளிதில் வெற்றி காண்பீங்க. உற்சாகமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நீங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள் உங்களுக்கு. உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பிள்ளைகளோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. மாலையில உங்களுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக நீங்க செய்யக்கூடிய மிக ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் வெளியில சென்று மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு எல்லாம் மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. அதே போல உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. என்ன ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எதையுமே வெளியிடம் யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மூத்தவர்களோட மூலம் பண வரவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்கள் மூலம் உங்களுக்கு
பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்போ ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உறவினர்களுடைய எண்ணங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர்கல்வி விஷயங்களில் கொஞ்சம் ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் தொடர்பான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் குடும்பத்தில் உண்டாக காண்பீங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும் 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறையாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க.
அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பார்த்த சில காரியங்களில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதே போல் உங்களுடைய எதிர்பாராத சில காரியங்களில் போராடி வெற்றி பெற்று உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் உங்களுடைய இலக்கிய பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வு காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுடன் சில செயல்களை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும் 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ஒரு விதமான சோர்வுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பின்மையெல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதனால் சுறுசுறுப்பற்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் ஆற்றலும் உங்களிடம் உண்டாக காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வர்த்தக பணிகளில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல்லாம் அமைய போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வி உயர்கல்வி தொடர்பான சில ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனும் 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் அதே போல் 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம்,
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே இன்றைய நாள் துணிச்சலுடன் செயல்படுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலைகள் எல்லாமே அமையக்கூடுங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்து வந்த இழுபறியான வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. புதிய வேலை தொடர்பான ஏதாவது முயற்சிகள் இருந்தாலும் அது உங்களுக்கு ஈடேறக்கூடுங்க.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு நீங்கள் தேவையான சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. புதிய செயல் திட்டங்களை எல்லாம் நீங்கள் வகுத்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகளை கையாண்டு எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உணர்வுபூர்வமான சில பேசுவதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இன்றைய நாள் செயல்படுவது மிக நல்லதுங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன் அதாவது கணவன் மனைவிக்குரிய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே படபடப்பின்றி பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதுலேயுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இருங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய பணிகளை நீங்களே உங்களுக்கு மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை
நன்மைகளை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய ஃபைல் அதாவது கோப்புகளை கையாளும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகுவும் 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதலை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியோடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மறைமுக எதிர்ப்புகளை எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பலவீனங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக்கி கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ணிய சில பணிகள் எல்லாமே உங்களுக்கு திட்டமிட்ட விதத்தில் நிறைவு பெறக்கூடுங்க.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகக்கூடும். அதே போல் இன்றைய நாள் தெய்வ பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், அதே போல் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம் ஆற்றல் ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன ஒரு சளி உபாதைகள் இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகளால் உங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசு வழியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய சொத்து வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகுதுங்க. உணவுத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்பட காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த செயலையுமே முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம், யோகா மேற்கொள்வதன் மூலம், நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உண்டாகுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதானத்தோடு இருப்பது மிக நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேலைக்கான ஏதாவது முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம் யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியுலக தொடர்புகளில் நல்ல ஒரு கவனம் கூட இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர்கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒரு நல்ல ஒரு ஆதரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். பயணங்கள் துறைகளில் ஏதாவது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பயணங்கள் எங்கிட்ட செல்லும்போது உங்களுடைய உடைமைகள்லையும் கொஞ்சம் பாதுகாப்புடன் இருப்பது மிக நல்லதுங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.